ஓம் நமச்சிவாயா. 18 வருஷமாக நான் படித்த ஜோதிடத்தில் எந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சிருந்தா ஜோதிடம் பார்க்கலாம் அல்லது ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எசன்ஸ் மாதிரி எடுத்து மிக குறைஞ்ச வீடியோக்களை உங்களுக்காக தயார் பண்ணி உங்களுக்கும் நான் படித்த மாதிரியே ஜோதிடத்தை ஆர்வமாக படிச்சுக்கிறதுக்கும் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்புகிறேன். ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா 9 கிரகங்களை பற்றியும் 27 நட்சத்திரங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதைய வரிசை கிரமமாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம். இப்போது வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு இந்த 7 நாட்களும் தான் 7 கிரகங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிரகங்களோடு ராகு கேதுங்கிற சாயா கிரகம், அதாவது 7 நாட்களுக்குரிய கிரகங்கள் அனைத்துமே ஒரு உருவம் இருக்கு, சாலிட் நேச்சர் இருக்கு. ராகு கேதுவுக்கு அந்த சாலிட் நேச்சர் இல்லை. அதே சமயம் சாயா கிரகம் ஒரு கிரகமாக பாவனை பண்ணிக்கணும். ஞாயிறுங்கிற கிழமைய சூரியன் கிரகம்ங்கிறாங்க, திங்கள் கிழமைய சந்திரன் கிரகம் அப்படிங்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறத அப்படியே பயன்படுத்துகிறாங்க, வியாழக்கிழமை அப்படிங்கிறத குரு பகவான் அப்படிங்கிறாங்க, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத சுக்கிரன் அப்படிங்கிறாங்க, சனிக்கிழமைய சனிங்கிற கிரகமாக பயன்படுத்துகிறாங்க. இதோட ராகு கேதுவை சேர்த்துக்கணும். இப்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த 9 கிரகங்களை இந்த ஆர்டரில் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிற இந்த ஆர்டரில் மனப்பாடம் பண்ணணும். எப்படின்னா, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இந்த வரிசையில் கிரகங்களை மனப்பாடம் பண்ணணும்.